அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ குர்ஆனில் அலீம். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மூமீனா ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கொஞ்சம் முன்னாடி இடம் இருக்கு, நெருங்கி வந்துருங்க. பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும். இந்த உலகத்தில் மனிதர்களுடைய பண்புகள் பல்வேறாக இருந்தாலும் மனிதர்களுக்கு அல்லாஹ் கோபத்தையும் கருணையும் வழங்கி இருக்கிறான். இதிலே பல நேரங்களிலே மனிதன் கோபத்தை அதிகமாக வெளிக்காட்டக்கூடியவனாகவும் கருணை குறைத்து வெளிப்படுத்தக்கூடியவனாகவும் மனிதன் இருக்கிறான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கு கோபம் வழங்கப்பட்டிருந்தாலும் சில நேரங்களே தன்னை அறியாமல் இவன் கோபப்பட்டாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும், கருணையை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும், கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், அன்பை அதிகப்படியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கருணையை வலியுறுத்தி நமக்கு அதிகமாக பாடம் எடுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களுக்கு கருணை காட்டாதவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான், படைப்பினங்களுக்கு கருணை காட்டாதவனுக்கு படைத்தவன் கருணை காட்ட மாட்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை குறித்து அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கருணையும் தர்மம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே கோபத்தை விட உங்களிடத்திலே அன்புதான் மிகைத்திருக்க வேண்டும், பாசம்தான் மிகைத்திருக்க வேண்டும், பிறர் மீது காட்டக்கூடிய கருணை தான் மிகைத்திருக்க வேண்டும் என்று எந்த மத கொள்கையும் கோட்பாடுகளும் சொல்லாத ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சொல்லுகிறது, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சொல்லுகிறது. ஜாதி வேறுபாடின்றி, மத வேறுபாடின்றி, இன வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி யாராக இருந்தாலும் மனிதநேயம் மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துகிறது. திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள். ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதரையும் வாழ வைத்தவர் போன்றாவார் என்ற மிகப்பெரிய அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு காரியம் கருணையாக இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கிறது. யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டால் துடிதுடித்து போய்விடுகிறோமே, இது கருணையினுடைய வெளிப்பாடுதான். யாராவது ஒருவருக்கு இரத்த தேவை என்றால் முதலிலே வரக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். ஏன்? இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். யாரும் பாதித்து விடக்கூடாது. பாதிக்கப்பட்டால் அடுத்த வினாடி உதவி செய்யக்கூடிய, உங்களால் இயன்றவரை உதவி செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்ற இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிறது. அதனால்தான் இன்றைக்கும் கடந்த பல ஆண்டுகளாகவே இஸ்லாமியர்களுடைய அந்த இரத்த தான எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு விட்டால் இஸ்லாமியர்கள் உதவி செய்வதற்குண்டான காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது, மனம் பார்க்காமல் மனிதத்தை பார்க்க வேண்டும் என்று.
வெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்புகளிலே புகுந்து அவர்கள் பாதிக்கப்பட்டால் அடுத்த வினாடி பள்ளிவாசல்கள், இறை இல்லங்கள் திறக்கப்படுகிறது. ஒரு மத வழிபாட்டு தலம் பொதுமக்களுடைய பாதுகாப்பு சமூக கூடமாக மாறுகிறது. இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக கருணை குறித்து பிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதிலே அதிகமாக கவனம் செலுத்துங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ் கருணையை, அன்பை இந்த உலகத்திலே படைக்கும் பொழுது 100 பகுதிகளாக இறைவன் அந்த கருணையை பிரித்து ஒரு பகுதியை இந்த மனித குலத்திற்கும், ஜின்களுக்கும், மற்ற உயிரினங்களுக்கும், புழு பூச்சிகளுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிறான். 100 பகுதியாக இருக்கிற கருணையை ஒரே 1% எடுத்து மனித குலத்திற்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் இந்த கருணையை கொடுக்கிறான். 1%. மீதி 99% தன்னுடைய புறத்திலே எடுத்து வைத்துக் கொண்டு அது மறுமையிலே வரக்கூடிய மனிதர்களுக்காக அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 1% ஒரு பகுதியினுடைய அன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராக்டிக்கலாக மனிதனுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் முன்னிலையிலே சொல்லுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த அந்த கருணையினுடைய வெளிப்பாட்டை ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தை, பால் குடிக்கக்கூடிய பருவத்திலே இருக்கிற ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையை சஹாபாக்கள் மத்தியிலே நபிகளார் சொல்லுகிறார்கள், அந்த குழந்தையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, அந்த குழந்தையை எடுத்துங்க. அது எடுத்து வைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அடிமை பெண்ணோ அல்லது கைதியான ஒரு பெண்ணோ தன்னுடைய குழந்தையை தேடிக்கொண்டு வருகிறார். புனைய, என்னுடைய குழந்தை, புனைய என்று தன்னுடைய குழந்தையை தேடிக்கொண்டு வருகிறார். அந்த நேரத்திலே பசியால் துடித்துக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை பார்த்து எடுத்து பால் ஊட்டுகிறாள். அது பசி நிறைந்து விடுகிறது. மீண்டும் இறக்கி விட்டு தன்னுடைய குழந்தையை தேடுகிறாள். இன்னொரு குழந்தை இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்கிற பசியால் துடிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த தாய், அந்த பெண்மணி எடுத்து தன்னுடைய பாலை அந்த குழந்தைக்கு உணவாக புகட்டுகிறாள். சிறிது நேரத்திலே தன்னுடைய பிள்ளையை கண்டு சஹாபாக்களுடைய கரத்திலே இருக்கிற அந்த பிள்ளையை வாங்கி ஒரு மூலையிலே போய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கிறார். இதை பார்த்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே தூக்கி வீசுவாளா? சஹாபாக்களிடத்திலே ஒரு கேள்வி. அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு பாசமும் கருணையும் வைத்திருக்க இந்த தாய் எப்படி நெருப்பிலே தூக்கி வீசுவாள்? இதே போலத்தான் இந்த அன்பை அல்லாஹ் இதை விட பல மடங்கு மனிதர்களுக்காக மறுமையிலே சேமித்து வைத்திருக்கிறான். மறுமையிலே அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை குறித்து அதிகமாக எந்த சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் அதிலே பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு விபச்சாரி தாகத்தின் காரணமாக நீர் அருந்துகிறாள். அந்த நேரத்தில் தாகித்து வந்த ஒரு நாய்க்கு நீர் புகட்டுகிறாள். ஒரு நாய் தாகமா இருக்குது, அந்த நாய்க்கு நீர் கொடுத்தார். இந்த கருணையின் காரணமாக அந்த விபச்சாரிக்கு அல்லாஹ் அவருடைய பாவத்தை அழித்து சுவனத்திலே கொண்டு போய் சேர்த்தார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவள் விபச்சாரியாகவே இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே இருந்த கருணையின் காரணத்தினால், அந்த கருணையை வெளிப்படுத்தியதன் காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல ஒரு நல்ல பெண்மணி ஒரு பூனையை கட்டி வைத்து விட்டால் அதற்கு உணவு வழங்கப்படவில்லை, அதை கட்ட அவிழ்த்தும் விடப்படவில்லை. இதனால் அதில் பசியால் துடித்து அந்த பூனை இறந்து விட்டது. இதனால் அந்த பெண்மணிக்கு நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? கருணை இல்லாமல் ஒரு உயிரினத்தை கொன்றால் அது நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய பாவமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே கருணை ஒரு மனிதனுக்கு மிகைத்திருக்க வேண்டும்.
அன்பு செலுத்துவதிலே நாம் மிகைத்திருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே நம்மையும் மீறி கோபத்தை அதிகமாக வெளிப்படுத்துகிறோமே தவிர அன்பை கருணையை வெளிப்படுத்துவதிலே நாம் மனிதத்தை துளைத்து விடுகிறோம், மனிதநேயத்தை துளைத்து விடுகிறோம். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன். திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டால் பல்வேறு விதமான விஷயங்களிலே நீங்கள் நற்காரியங்கள் செய்யுங்கள், தொழுங்கள், தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இருக்கிறது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அதிலே ஒரு கருணை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை நர் உபதேசங்கள் சொல்லக்கூடிய ஒரு சபையிலே இருந்தால் அந்த சபை அல்லாஹ்வுடைய கருணையால் மூழ்கடிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நோயால் அவதிப்படக்கூடியவரை நீங்கள் சந்தித்தால், அவரை போய் சந்தித்தால் அதிலே உங்களுக்கு கருணை இருக்கிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. தொழுது ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள், தொழுது ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள், எத்தனை நேரம் அமர்ந்திருந்தாலும் அத்தனை நேரத்திலும் அத்தனை காலத்திலும் வானவர்கள் யா அல்லாஹ் இவருக்கு கருணை பொழிவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படி ஏராளமான செய்திகளை இஸ்லாமிய மார்க்கம் கருணை குறித்து அதிகமாக பேசுகிறது. அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு கோபத்தை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு தீமை நடந்து விட்டால், நமக்கு தவறிழைக்கப்பட்டு விட்டால் கோபத்திலே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மனிதன் மாறி இருக்கிறான் என்றால் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் படைத்த படைப்பினங்களுக்கு இவ்வளவு கோபம் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கோபப்படுவான்? இதையெல்லாம் அடக்கி கொண்டு இந்த உலகத்திலே அன்பை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர கோபத்தை அல்ல, குரோதத்தை அல்ல. சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் படிக்கிறோம், பாடமாக பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், கேட்கிறோம். எடுத்து பாருங்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து பார்த்தால் அவர்கள் கருணையிலே மிகைத்திருந்தார்கள். குனையின் போரிலே கைது செய்யப்பட்ட போர் கைதிகளிலே பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையோடு விடுவிக்கிறார்கள். அவர்கள் வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். போர்க்களத்திலே பிடிபட்டால் அவர்கள் அடிமைகள், தங்களுடைய வீட்டு தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளப்பட்ட காலகட்டத்திலே அதுதான் இன்றைக்கு விதியாக இருந்தது. ஆனாலும் பெண்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் விடுவிக்கப்பட்டு சுதந்திரமாக அனுப்பப்பட்டார்கள். நபி அவர்களுடைய கருணை சிந்தித்து பாருங்கள். ஒரு கொல்ல வருகிறார், ஒருவர் கொல்ல வந்தவரை மன்னித்து கருணையோடு அனுப்பினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி முடிந்திருக்கிறது பாருங்கள். நஜ்து போர்க்களத்தை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஓய்வெடுப்பதற்காக மரத்தடியிலே அமருகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தூரத்திலே இருக்கிறார்கள். அந்த வழியாக வந்த ஒரு மனிதர் நபிகளாரை பார்த்து இவரை கொலை செய்து விட வேண்டும் என்கின்ற முனைப்போடு தன்னுடைய வாளை தொங்கிக் கொண்டிருந்த வாளை எடுத்து நபிகளார் கழுத்திற்கு நேராக நீட்டுகிறார்கள். சந்தர்ப்பம் மாறுகிறது. நபிகளாரிடத்தில் அந்த போர்வாள் வருகிறது. அதை பார்த்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை மன்னித்து அனுப்பி வைக்க விடுகிறார்கள். எப்படி கருணை பாருங்கள். கொல்ல வந்தவரையே மன்னித்து கருணையோடு அனுப்பினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய நாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அன்பை தூக்கி எறிந்து விட்டு குரோதத்தை வளர்க்கக்கூடியவர்களாக இன்றைக்கு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் நம்மளுடைய வாழ்க்கை என்பது
அன்பிலே அன்பு மிகுதியாக இருக்க வேண்டும், கருணை மிகுதியாக இருக்க வேண்டும். யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக கருணை உள்ளமாக இருக்க வேண்டும். அல்லது அப்படி முடியாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்காக உள்ளத்திலே அன்பும் கருணையும் இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் நாம் நிச்சயமாக மறுமையிலே வெற்றி பெறுவது என்பது மிக மிக கடினம். அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையை ஹசன் இப்னு அலி அவர்களை எடுத்து முத்தமிடுகிறார்கள், கொஞ்சுகிறார்கள். இதை பார்த்த ஒரு கிராமவாசி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் குழந்தைகளை எல்லாம் கொஞ்சுவீர்களா, முத்தமிடுவீர்களா? எங்கட 10 பிள்ளை இருக்குது, நான் யாருக்கும் முத்தமிட்டதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் அன்பை கருணையை வெளிப்படுத்தி விட்டால் நான் என்ன செய்ய முடியும்? பெற்றெடுத்த பிள்ளையை கொஞ்சுவது கருணை, அன்பு செலுத்த வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்படி இருக்கிறது. கருணை குறித்து அதிகமாக பேசப்பட்ட மார்க்கத்திலே இஸ்லாமிய மார்க்கம் தான் முதன்மையானது. நமக்கு தெரிந்து எந்த மதத்தில எந்த கொள்கையிலோ இந்த அளவுக்கு கருணை குறித்து அன்பு செலுத்துவதை குறித்து பேசுவதாக வரலாற்றில் குறிப்பு கூட கிடையாத அளவிற்கு அன்பு செலுத்துவதிலே இஸ்லாமிய மார்க்கம் மிகைத்திருக்கிறது. நம்ம நினைச்சிட்டோம் வெறுமனே ஜும்மாக்கு வந்தோம், தொழுதோம், ஏதோ தர்மம் கொடுத்தோம், அப்படியே போயிட்டோம், அவ்வளவுதான் வாழ்க்கை, சொர்க்கத்துக்கு போயிருவோம், இப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருடைய செயலும் அவரை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்காது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்குமா? ஆம், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாவிட்டால் யாராக இருந்தாலும் சுவனம் செல்ல முடியாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். நம்ம நினைச்சிட்டோம், தொழுதுட்டோம், 100 ரூபா 500 ரூபா தர்மம் கொடுத்துட்டோம், அவ்வளவுதான், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு பார்க்கிறோம், அவ்வளவுதான். வெறுமனே செயல்பாடுகளை கொண்டு நீங்கள் சொர்க்கம் நான் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நாம் நினைத்தால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம். செயல்பாடுகளை கொண்டுள்ள அந்த செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுத்தர வேண்டும். அல்லாஹ் அந்த செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த செயல்பாடு உள தூய்மையோடு இருக்க வேண்டும். எதை செய்தாலும், எதை செய்யுங்க, எந்த நல்ல காரியம் செய்யுங்கள், ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை அகற்றி போடுங்கள். கேட்ட செய்தியை பிறருக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லுங்கள். அதிலே உள தூய்மை இருந்தால் அல்லாஹ்வுடைய கருணை இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுகிறார்கள். அதிகமாக நாம் பல உரைகளிலே கேள்விப்பட்டிருப்போம். குகையில ஒரு 3 பேர் மாட்டிக்கிறாங்க. அதிகமாக விளக்கமாக பல உரைகளிலே நாம் கேட்டிருப்போம். நான் சுருக்கமா சொல்றேன். குகையில ஒரு 3 பேர் மாட்டிக்கிறாங்க. கல்லு மூடிடுது, வெளியே வர முடியலன்னு இறந்துடுவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அந்த 3 பேரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். எதை செய்கிறார்கள்? நான் ஒரு காரியத்தை செஞ்சேன், இது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு அது விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அந்த காரியம் அல்லாஹ்வுடைய கருணைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க. நான் ஒரு விபச்சாரத்தின் விளிம்புக்கே போனேன். அந்த நேரத்தில் அந்த பெண் தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து நான் வெளியே வந்தேன். என் தாய்க்காக பால் எடுத்து வச்சேன். என் குழந்தைகள் பசியாக இருந்தார்கள், அவர்களுக்கு கூட கொடுக்காமல் அவர்களை சமாளித்து தூங்க வச்சு என்னுடைய தாய்க்கே முன்னுரிமை கொடுத்தேன். இன்னொருவர் என்னிடத்திலே ஒரு ஊதியத்தை விட்டு சென்று விட்டார். அந்த ஊதியத்தை வைத்து ஒரு ஆடு வாங்கினார். அது பல ஆடாக ஒரு பண்ணையாக மாறிவிட்டது. அதை அப்படியே அவருக்கு திருப்பி கொடுத்தேன் என்று தன்னுடைய செயல்பாடுகளை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு அந்த கல் விலகப்படுகிறது.
என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ்வுடைய கருணையை பார்க்கிறோம். செயல்பாடுகள் உள தூய்மையோடு இருந்தால் அல்லாஹ்வுடைய கருணை எந்த நேரத்திலும் வரும். நம்ம ஏதோ போய் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டோம் அப்படி இல்லை. நீங்க எந்த நேரத்திலும் நமக்கு பிரச்சனை இருக்கிறதா, நமக்கு தேவை இருக்கிறதா, என்னுடைய படைத்தவனிடத்திலே கேளுங்கள். திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள். அதிகமான இடங்களிலே சொல்லப்படுகிற வார்த்தை அர் ரஹ்மான் அர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், கருணையுடையவன் என்று சொல்லப்படக்கூடிய திருமறை குர்ஆனை வேதமாக வைத்திருக்கிற நாம் சொல்லுங்களே, நம்மளுடைய செயல்பாடுகளை அல்லாஹ்வுடைய புறத்தே முன்னிறுத்தி பிரார்த்தனை செய்யுங்கள். காரியத்தை அல்லாஹ்வுக்காகத்தான் செய்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே முன்னிறுத்துங்கள். கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனை ரப்பாக வைத்திருக்கிற நாம் அப்படி செய்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இது போன்ற சம்பவங்கள் ஏதோ ஒரு காலத்திலே நடந்தது, நமக்கு ஏதாவது உதாரணத்திற்காக சொல்லப்பட்டது என்று கடந்து செல்கிறோமே தவிர, இக்கட்டான சூழ்நிலையில் நாம் செய்த செயல் என்னுடைய இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அவனுடைய கருணை என் மீது பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறோமா? இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இல்லையா? இது கதைக்காக, வரலாற்று நிகழ்வுகளுக்காக சொல்லப்பட்ட செய்திகளா? இல்லை. வரக்கூடிய சந்ததிகள் ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டால், இக்கல்கள் ஏற்பட்டால், மாட்டிக்கொண்டால், பொருளாதாரத்திலோ உயிரிழப்புகளோ ஏதாவது பிரச்சனைகளையோ நாம் சிக்கிக் கொண்டால் அல்லாஹ்விடத்திலே முன்னிறுத்துகிறோமா? கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் என் மீது கருணை புரி என்று கேட்டு இருக்கிறோமா? இதுதானே வரலாற்று நிகழ்வுகள் சொல்லக்கூடிய படிப்பினை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செல்வந்தரை பற்றி சொல்லுகிறார்கள். முன்னர் ஒரு காலத்திலே ஒரு செல்வந்தர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவர் மரண தருவாயிலே, மரணம் நெருங்கிருச்சு, இறக்க போறேன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அவர் பேசுகிறார், நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி காற்றோடு காற்றாக கலந்து விடுங்கள். யாரு கண்டுக்கும் தெரியும்? காத்தோட காத்தா கலந்துருங்கிறாங்க. மகன்களும் அதே போல அவரை இறந்த பிறகு எரித்து காற்றோடு காற்றாக கரைத்து விடுகிறார்கள். அந்த மனிதர் மீண்டும் அல்லாஹ்வுடைய புறத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, எதற்காக இப்படி செய்தீர்கள்? நான் சாகிற வரைக்கும் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை, எந்த ஒரு நல்ல செயல்பாடுகளும் செய்யவில்லை. ஆகவே என்னை அடக்கம் செய்து விட்டால், நான் எழுப்பப்பட்டால் நான் நரகத்திலே சென்று விடுவேன் என்கின்ற நரகத்தினுடைய அச்சத்தை கொண்டு, உன்னுடைய அச்சத்தை கொண்டு இந்த மாதிரி செஞ்சா, வேற எதுக்காகவும் செய்யல. கடைசி நேரத்தில் பயந்துட்டார். அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து சுவனத்திலே அனுப்பியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். எந்த நேரத்திலும் நம்மளுடைய நிலை மாறினால், அதிலே இறையச்சம் இருந்தால், உள தூய்மை இருந்தால், அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னித்து சுவனத்திற்கு அனுப்பிடுவோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தன்னுடைய பாவங்களுக்காக நரகத்திலே கிடப்பார்கள். அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி, வல்லமையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே நெடுகிலும் சொல்லுகிறார்கள். அதிகமாக அல்லாஹ்வுடைய கருணை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மறுமையில இந்த உலகத்திலே சொர்க்கம் நரகம் என்று பிரிக்கப்பட்டிருக்கும். சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் என்று பிரிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கருணை கொண்டும் சொர்க்கம் சென்றவர்கள் இருப்பார்கள், நரகம் சென்றவர்கள் இருப்பார்கள். இதுல பார்த்துட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நரகத்திலே அதிகமா இருக்கிறாங்களே, இவங்களை என்ன பண்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்கள். அந்த 99% கருணை இருக்கிறத ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, 100ல் 1 பகுதி இங்க இருக்குது.
ஒட்டுமொத்த உலகத்திலேயே இருக்குது. 99% அல்லாஹ் தன்னுடைய புறத்தில் வைத்திருக்கிறானே, அந்த 99% இரக்கம், கருணை, அன்பு மறுமையிலே வெளிப்படுகிறது. நரகத்தில் இத்தனை பேர் கிடக்கிறாங்களே, மலக்கு மாற்று அல்லாஹ் சொல்லுவான், இத்தனை பேர் நரகத்தில் கிடக்கிறாங்க, யாருக்கெல்லாம் அணு அளவு ஈமான் இருந்துச்சதோ எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுங்க. மலக்குமார்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த உலகத்தில் அணு அளவு ஈமான் இருந்தவர்கள் தொழுதிருப்பார்கள். தொழுது அந்த சுஜூது செய்த 5 இடங்கள் இருக்குது. இந்த கை, காலு, நெத்தி, மூக்கு, இதெல்லாம் நரக நெருப்பு தீண்டாது. எல்லாம் நரகத்திற்கு ஒரு கட்டளை போட்டிருப்பான். இந்த மாதிரி சுஜூது செய்த இடங்களை நரக நெருப்பு தீண்டக்கூடாது. அப்ப இந்த அடையாளத்தை வைத்த மலக்குமார்கள் யாரெல்லாம் தொழுதார்களோ அவர்களை பூராத்தையும் நரகத்தில இருந்து வெளியேற்றுவார்கள். அப்புறம் அல்லாஹ் கேட்பான், சொர்க்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்தேன், சொர்க்கவாசியில இத்தனை பேர் நரகத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்க ஏதாவது பரிந்துரை செய்யறீங்களா, நரகத்திலிருந்து வெளியெடுத்துருவோமே. யாரு கேட்கிறா? படைத்த ரப்புல் ஆலமீன், நரகத்தையும் சுவனத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன், அதிலே சுவனத்திலே நரகத்திலே மனிதர்கள் அனுப்பிய ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லுகிறான், நரகத்தில் இத்தனை பேர் இன்னும் கிடக்கிறாங்களே, நீங்க யாருக்காச்சும் பரிந்துரை பண்ணுங்களேன். நம்ம எல்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷன் எப்படி பண்ணுவோம், எங்க எனக்கு தெரிஞ்சவருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம்ல பெரிய ஆள்கிட்ட. ஆனால் பெரிய ஆளே கேட்கிறார், எப்ப ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்களேன், இத்தனை பேர் நரகத்தில் கிடக்கிறாங்களே. அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் எங்களோடு தொழுதவர்கள், எங்களோடு நோன்பு வைத்தார்கள், எங்களோடு அமல் செய்தார்கள், எல்லாம் இவங்களை எல்லாம் வெளியெடுத்துரு. அவங்க எல்லாம் வெளியெடுக்கப்படுவார்கள். அப்புறம் அல்லாஹ்வுக்கு அப்பு தாங்க, கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன. மீண்டும் அல்லாஹ் மலக்குமார் இடத்துல கேட்பான், ஏப்பா நீங்க யாருக்காச்சும் பரிந்துரை செய்யறீங்களா, அவங்கள நரகத்திலிருந்து வெளியெடுத்துருவோமே. அவங்க அப்படி கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க, அவர்களும் நரகத்திலே இருந்து வெளியெடுக்கப்படுவார்கள். இப்படி எல்லாத்தையும் நரகத்திலிருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து அல்லாஹ் சுவனத்தில் போட்டுருவோம். கடைசியாக நரகத்திலே இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மனிதனை பற்றி நபிகளார் சொல்லுகிறார்கள், அவன் நரகத்தினுடைய விளிம்பிலே நரகத்தை பார்த்தவாறே ஒரு மனிதன் இருப்பான். நரகத்தினுடைய நெருப்பினுடைய ஜுவாலை அவனுடைய முகத்திலே அடித்துக் கொண்டே இருக்கும். அதை தாங்க முடியாமல் இறைவனிடத்திலே கோரிக்கை வைப்பான், யா அல்லாஹ், நரகத்தினுடைய நெருப்பினுடைய ஜுவாலை என்னுடைய முகத்திலே அடித்துக் கொண்டிருக்கிறது, இதை தாங்க முடியவில்லை, என்னுடைய முகத்தை சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி மட்டும் வச்சிரு, வேற எதையும் கேட்க மாட்டேன். நரகத்தின் பக்கம் இருக்கிற என்னுடைய முகத்தை சுவனத்தின் பக்கம் திருப்பி விடியா அல்லாஹ் என்று இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். இறைவன் கேட்கிறான், ஆதமுடைய மகனே, நான் இதை செஞ்சுட்டேன்னா நீ வேற எதையும் கேட்க மாட்டிய, என்ன நிச்சயம்? அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக வேற எதையும் கேட்க மாட்டேன். இந்த நெருப்பு ஜுவாலையிலிருந்து தப்பிச்சா போதும், வேற எதையும் கேட்க மாட்டேன். உடனே அப்படியா, வேற எதையும் கேட்க மாட்டீங்களா, ஓகே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுவனத்தின் பக்கம் அவருடைய முகத்தை திருப்பிடுவான். அல்லாஹ் நாடுகிறவரை நேரங்களும் காலங்களும் செல்லும். பிறகு மீண்டும் அதே மனிதன் கோரிக்கையை வைப்பான், யா அல்லாஹ், என்ன அந்த சொர்க்கத்தோட வாசல் வரைக்கும் போய் விட்டுறேன், அப்படியே நான் பார்த்துட்டாவது உட்காந்துக்கிறேன். அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே, உனக்கு என்ன கேடு? இப்பதானே எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த, உனக்கு என்ன கேடு? திட்டதில்லை, ஒரு செல்லமா திட்டவும் இல்ல. அதே போன்ற வார்த்தை ஹதீஸில் பயன்படுத்தப்படுகிறது. என்ன கேடு, ஏன் இப்படி பண்ற? இல்ல நாங்க போயிட்டா, இதை தவிர உன் கண்ணியத்தின் மீது சத்தியமா இதான் லாஸ்ட், இதுக்கு மேல கேட்கவே மாட்டேன். கருணையாளன் மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறான், இதான் லாஸ்ட், இதுக்கு மேல வேற எதையும் கேட்கவே மாட்டேன், இதான் லாஸ்ட். ஓகே, சுவனத்துடைய வாசல் பக்கம் செல்லுகிறான் மனிதன். நேரங்களும் காலங்களும் செல்லுகிறது, அல்லாஹ் நாடியவாறே. மீண்டும் அந்த மனிதன் கோரிக்கை வைக்கிறான், யா அல்லாஹ், இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அடே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுற. இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பல் தெரியும் வரைக்கும் சிரித்து விடுகிறார்கள். அல்லாஹ் அப்படியே அனுப்புகிறான். சிந்தித்து பாருங்க, எப்பேற்பட்ட கருணையாளன். இந்த கருணையாளன் கரத்தின் கீழ் இருக்கக்கூடிய நாம்
மறுமை வெற்றியை இழந்து விட்டால் நம்மை விட கை சேதமடைந்தவர்கள் இந்த உலகத்திலே யாருமே இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய கருணை பெறுவதற்கு இந்த உலகத்திலே அதிகமாக கருணையை செலுத்த வேண்டும், அன்பை செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவனாக, உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை சொன்னவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தை படைத்துவிட்டு, உலகத்தினுடைய சட்டம் மனிதர்களை அனைத்தையும் படைத்துவிட்டு தன்னுடைய அரிசிலே அல்லாஹ் எழுதுவானாம், தனக்குத்தானே விதியாக்கி கொள்ளுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்ன ரஹமதி சபகத்து ஹலீபி, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய கருணை மிஞ்சிவிட்டது, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை மிஞ்சிவிட்டது என்று தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான் அல்லாஹ் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அதற்கு இந்த உலகத்திலே உதாரணம் சொல்வதாக இருந்தால் கூட, நரகத்தினுடைய வாசல்கள் 7, சுவனத்தினுடைய வாசல்கள் 8. எங்க அல்லாஹ் மிகைப்படுத்தி இருக்கிறான் பாருங்கள். நரகத்தினுடைய வாசல் 7ஆக இருந்தாலும் கருணையினுடைய வாசல், சுவனத்தினுடைய வாசல் 8ஆக இருக்கிறது. கோபத்தை விட கருணையே மிஞ்சி இருக்கிறது என்று உதாரண செய்திகள் இந்த உலகத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கொஞ்சம் தள்ளி வந்திருக்க, உள்ள ஒரு 2 பேர் உட்காரணும், உட்கார்ந்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்துல நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம், ஒரு தீமை நன்மை செய்யணும்னு முடிவெடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய கருணை பாருங்கள், நன்மை செய்யணும்னு ஒரு முடிவெடுக்கிறோம். இந்த ஒரு பள்ளிவாசலுக்கு நமக்கு ஏதாவது பண்ணிடணும்ப்பா, அல்ல அவருக்கு ஒரு உதவி செஞ்சிடணும், அது இந்த இவருக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு நன்மையை நினைக்கிறோம். நினைச்சதோட விட்டுட்டோம், செய்யல. அதுக்காக ஒரு துரும்பியை எடுத்து போடல, ஒரு செயல்ல ஈடுபாடுல எதையுமே பண்ணல. ஏதோ நன்மை செய்யணும்னு நினைச்சோம், நினைச்ச மாதிரி அப்படியே விட்டுட்டோம், எதையும் செய்யல. இதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், நன்மை நீ நினைச்சியல்ல, நினைச்சதுக்காக நன்மை வச்சுக்கப்போ, அதுக்காக ஒரு எதுவுமே செய்யல, ஏதோ செய்யணும், இந்த பள்ளிவாசிக்கு ஏதோ பண்ணணும்னு நினைச்சார், அவ்வளவுதான். அதுக்காக ஒரு துரும்பும் போடல, ஒரு சந்தா வசூல் பண்ணல, எதுவுமே பண்ணல, நினைச்சாருப்பா, நினைச்சு இல்ல, இந்த நன்மையை வச்சுக்க. அப்ப இன்னொருவர் நினைச்சார், அதற்காக வேலை செய்தார், அந்த நன்மையை செய்து முடித்து விட்டார். அப்ப இவருக்கு என்ன, நினைச்சவருக்கும் நன்மை, நினைச்சதை செஞ்சவருக்கும் ஒரே நன்மையா? இல்ல. எங்க மாறுது, நினைத்தார், அதை செய்தார், அவருக்கு இதிலிருந்து 10 மடங்கு, அதிலிருந்து 700 மடங்கு, நான் எவ்வளவு வேணாம் கொடுப்பேன், பல மடங்கு கொடுப்பேன். அல்லாஹ் சொல்லுகிறான், பல மடங்கு வச்சுக்க, 100 200 வச்சுக்க, 550 வச்சுக்க, 700 வச்சுக்க, இப்படி பல மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். நினைத்தாலும் நன்மை, நினைத்ததை செய்தால் பல மடங்கு நன்மை. அதே போல இன்னொருவர் தீமை செய்யணும்னு நினைக்கிறார். இவன் என்னடா அதுக்குள்ள இப்பதான் தொழில் ஆரம்பிச்சான், வீடு கட்டிட்டான், அதை கம்பெனி கட்டிட்டான், இவன் இன்னும் இப்படி போயிட்டே இருக்க, ஏதோ ஆகாத, இவன் ஏதோ ஒன்று முடிச்சு விட்டுறணும், ஏதோ நாங்க போட்டு விட்டுறணும், ஏதோ சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏதாவது ஒரு தீமையை நினைக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரி, இவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறான், இவன் ஏதோ ஒன்று சிக்க விட்டுறணும், இவன் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவன் ஏதோ ஒன்று மாட்டி விட்டுறணும், இவன் தொழில முடக்கிடணும், ஏதோ ஒன்று செய்கிறார், ஏதோ ஒன்று நினைக்கிறார், ஒரு தீமையை நினைக்கிறார், தவறாக நினைக்கிறார், அவனை மாட்டி விட்டுறணும், போட்டு விட்டுறணும், ஏதோ ஒன்று முடிச்சு விட்டுறணும் நினைக்கிறார். நினைச்சவரு எதையும் செய்யல, நினைச்சதோட விட்டுட்டார். இதுக்கு என்ன, அந்த நினைச்ச மாதிரியே தீமையை கொடுக்கணுமா இல்லையா? தீமையை நினைச்சீங்கள, இந்த தீமையை வச்சுக்க. இங்க பாருங்க அல்லாஹ்வுடைய அருளை, தீமையை நினைச்சு இல்ல, உனக்கு தீமை இல்ல, இந்த நன்மை. நன்மையா எப்படி? தீமையை நினைச்ச, அத நடைமுறைப்படுத்தாம திருந்திட்டே இல்ல. அவன் தீமை செய்யணும்னு பார்த்தான், செய்யாம விட்டுட்டான்ல, அப்ப திருந்திட்டான் தான் அர்த்தம். யார்ட்டையும் சொல்லல, யார்ட்டையும் பேசல, ஒருத்தர் தீமையை பண்ணணும்னு நினைச்சான், தீமையை செய்யணும்னு நினைச்சான், அவன் செய்யல, அப்ப செய்யலைன்னா அவன் திருந்திட்டான்ல, அந்த திருந்தனுக்காக நன்மை. அப்ப அந்த தீமையை நினைச்சு அந்த தீமையை செய்தவனுக்கு
அதே மாதிரி பல மடங்கு, பல நூறு மடங்கு தீமைகளை வாரி கொடுக்கணுமல்ல. ஒருத்தன் அழிக்க நினைச்சதுக்காக அல்லாஹ் அங்க என்ன பண்றான்? தீமையை நினைச்சு இல்ல, தீமையை செய்து இல்ல, எவ்வளவு செஞ்சு அவ்வளவுதான் தீமை, அவ்வளவுதான் உனக்கு தீமை. நன்மை செய்தால், நன்மை நினைத்தால் உங்களுக்கு நன்மை, அந்த நன்மையை செய்தால் பல நூறு மடங்கு நன்மை. எப்பேற்பட்ட கருணையாளனுடைய கரத்திலே இருக்கிற நாம் இந்த கருணையை உதாசீனப்படுத்திவிட்டு இந்த உலகத்தை கடந்து நாளை மறுமையிலே நரகத்தை அடைந்தால் நம்மை போன்ற கை சேதப்பட்டவர்கள், கேடு கெட்டவர்கள் யாரும் இல்லை. எப்பேற்பட்ட கருணையாளரை நம்மளுடைய கரத்தின் கீழ் வைத்திருக்கிறோம். எதை செய்தாலும் நன்மை, எதை செய்தாலும் நன்மை. தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய புறத்துல மன்னிப்பு கேட்கறியா, போ, உன் பாவத்தை மன்னிக்கிறேன். நரகத்துக்கு போயிட்டியா, தூக்கி வெளியே போடுவதற்குண்டான காரணத்தை அல்லாஹ் தேடுகிறான். எப்பேற்பட்ட கருணையாளனுடைய படைப்பின் கீழ், கரத்தின் கீழ் இருக்கிற நாம் கருணையாளனுடைய கருணையை உதாசீனப்படுத்திவிட்டு இந்த உலகத்தை கடந்து சென்றால் நிச்சயமாக நம்மை ஈடேற்றம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் நாளை மறுமைக்காக செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கருணைக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க. தொழுக சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய கருணைக்காக செய்யுங்க. தர்மத்தை கொடுங்க, அல்லாஹ்வுடைய கருணைக்காக செய்யுங்கள். இறை தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய கருணை பெறுவதற்காக கீழ்ப்படியுங்கள். இது நாளை மறுமையிலே வெற்றியை பெற்றுத்தரும் என்று உங்களுக்கும் எனக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் இப்பேற்பட்ட கருணையாளன் கரத்தின் கீழ் சுவனத்தை தரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை சொல்லி பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.